நீரானது வெப்பநிலை குறைந்து தனது நீர்ம நிலையிலிருந்து திண்ம நிலைக்கு மாறும்போது உருவாகும் பொருள் பனி என அழைக்கப்படுகிறது. அந்த பனிக்கு ரசனைக்கேற்ப பலவித வடிவம் கொடுப்பது ஒரு கலையாகவே மாறியுள்ளது. ஆனால் இயற்கையே பல வடிவங்களில் பனியை அளிக்கிறது. அது குறித்து தெரிந்து கொள்ளலாம் இன்றைய தகவல் துளியில். பனியானது ஒளி ஊடுருவி செல்லும் தன்மை கொண்டதாகவோ அல்லது நீலம் கலந்த வெண்மை நிறத்தில் ஒளி ஊடுருவி செல்ல முடியாத தன்மை கொண்டதாகவோ இருக்கும். அதன் ஊடுருவல் தன்மையானது பனியில் உள்ள மாசுக்களின் அளவாலும் அதன் துகள்களுக்கிடையே பிடிக்கப்பட்டுள்ள வாயுவின் அளவையும் பொறுத்திருக்கும். மண் போன்ற வேறு பொருட்களும் அதில் கலக்கும் போது பனியின் தோற்றத்தில் மாற்றம் ஏற்படும். பனியானது இயற்கையில் வெவ்வேறு தோற்றங்களில் காணப்படுகிறது. மேலிருந்து வளிமண்டலம் வழியாக விழும் பஞ்சு போன்றது பனித்தூவி என அழைக்கப்படுகிறது. உறைந்து கொண்டு செல்லும் ஒரு பொருளில் இருந்து நீரானது சிந்தும் போது உறைநிலைக்கும் கீழாக வெப்பநிலை இருக்குமாயின் சிந்தும் நீர் கீழே விழாமல் உறைவதனால் கூரான ஈட்டி போன்ற தோற்றத்தை பெறும். இது பனிக்கூரி எனப்படுகிறது. மிக அதிக அளவிலான பனி சேர்ந்து நகரக்கூடிய ஆறு போன்ற வடிவில் இருக்கும்போது அது பனியாறு என அழைக்கப்படுகிறது. கடல் நீரானது உப்பை கொண்டிருப்பதனால் அதன் உறைநிலையானது தூய நீரை விடவும் குறைவாகவே இருக்கும். கடல் நீரானது உறைநிலையை அடையும் போது அது கடல் பனியாக மாறுகிறது. நீண்ட கால அடிப்படையில் புவியில் ஏற்பட்டிருந்த காலநிலை மாற்றங்களை அறியவும் அதன் மூலம் காலநிலையின் கால வரிசையை அல்லது வரலாற்றை அறியவும் பனிகளின் உள்ளகங்கள் பயன்படுகின்றன. தற்கால அல்லது எதிர்கால காலநிலை விளைவு பற்றி கூறவும் பனிகள் உதவுகின்றன.